வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து நாம் நற்செய்தி என்ற தலைப்பின் கீழாக அநேக காரியங்களை குறித்து தியானம் செய்ய போகின்றோம். இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரத்தின் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த பெத்லகேம் நாட்டிலே வயல்வெளியில் மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார்கள். காடுகளில் தங்கள் ஆடுகளை மேய்ப்பது என்பது எளிதான ஒரு காரியம் கிடையாது, மிகவும் கடினமான ஒரு காரியம்தான். வெயிலாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் பகல் முழுவதும் அந்த ஆடுகளை அவர்கள் புல்லுள்ள இடங்களில் மேய்க்க வேண்டும். தண்ணீருள்ள இடங்களுக்கு அந்த ஆடுகளை கொண்டு போய் அவைகளின் தாகத்தையும் தீர்க்க வேண்டும். அவன்தான் நல்ல மேய்ப்பன். அத்தோடு கூட அவனுடைய பணி முடிவடைவதில்லை. மேற்கொண்டு அந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பாக இரவு முழுவதும் அந்த மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளை சுற்றிலும் மதிலாக விழித்திருக்க வேண்டும். இதுதான் ஒரு மேய்ப்பனுடைய வேலை. பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் மந்தையை மேய்க்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு பெரிய சம்பளம் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அவர்கள் படிப்பறிவில்லாதவர்களாக இருக்கிறபடினால மந்தையை மேய்க்கிற வேலையை அவர்கள் செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் தேவதூதன் அந்த வயல்வெளியில அந்த மேய்ப்பர்களுக்கு முன்பாக வந்து நின்றான். அந்த தேவதூதனை பார்த்த உடனே அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். காடுகளில் நாம் இருக்கிற இடத்துல இந்த தேவதூதன் எதற்காக வந்தான் என்ற கேள்வி கூட அவர்களுக்குள்ளாக எழும்பி இருக்கலாம். அந்த தேவதூதன் அவர்களிடத்தில் வந்து நின்ற போது கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமையை பார்த்து அவர்கள் மிகவும் பயந்தார்களாம். உடனே தேவதூதன் அவர்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்ற வார்த்தையை சொன்னான். அது மட்டுமல்ல, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்கிறேன் என்றும் அந்த தேவதூதன் அவர்களுக்கு சொன்னான். பாருங்க, இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்கிறது. பணம் இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, நிலங்கள் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, கார் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படாத ஒரே காரியம் சந்தோஷம்தான். அநேகருடைய வாழ்க்கையை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயா, எனக்கு தேவையான எல்லாமே என்னிடத்தில் மிகுதியாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது ஒன்று இல்லவே இல்லை என்று அவர்கள் அழுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு கோடிக்கணக்கான பணத்தை வைத்திருப்பவர்களும் கூட வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் தினமும் வேதனையோடு கூட அவர்கள் வியாக்குலப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக, துக்கம் நிறைந்த வாழ்க்கையாக, வியாக்குலம் நிறைந்த வாழ்க்கையாக, கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையாகவே காணப்படுகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்விதமான கண்ணீரும் கவலையும் வேதனைகளும் துக்கங்களும் வருகிறதற்கு அநேக காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் மனிதனை அப்படிப்பட்ட துக்கத்திலிருந்து மீட்டு, வேதனையிலிருந்து மீட்டு, அவனுடைய கண்ணீரை துடைத்து அவனுடைய வாழ்க்கையில் மெய்யான சந்தோஷத்தை கொடுப்பது யார்? பாருங்க, நம்மிடத்தில் பணம் இருக்கிறது,
அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நாம் வாங்கி விடலாம். ஆனால் சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. எவ்வளவுதான் பணத்தை கொடுத்தாலும் மெய்யான சந்தோஷத்தை நாம் பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. அந்த மெய்யான சந்தோஷத்தை நாம் எங்கே இருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? ஆம், மெய்யான தேவனிடத்திலிருந்து தான் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்த அந்த தேவதூதன் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவன் சொன்னான். ஆம், என்ன நற்செய்தி? எல்லா மனுக்குலத்தையும் மீட்கக்கூடியதான ஒரே தேவனாகிய இயேசு கிறிஸ்து பெத்லஹேம் என்ற ஊரிலே பிறந்திருக்கிறார் என்பதுதான் அந்த நற்செய்தி. ஆம் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளங்களில் பிறக்கிறதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் நாம் அழைக்க வேண்டும். இயேசு நமக்குள்ளாக தங்கி இருக்கும்படிக்கு நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தினமும் அவரோடு கூட நாம் பேச வேண்டும். அவருடைய சத்தியத்தை நாம் தியானம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் பிறப்பாரே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான கவலைகளும் துக்கங்களும் நீங்கி மிகுந்த மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கும். அந்த இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவீர்களா? ஆமேன், ஆமேன்.